எழுத்தாளர் இமயம் அவர்கள் என்னை பற்றி மிகுந்த கவலையோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். என் மீது அவருக்குள்ள உண்மையான கரிசனம், அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவருக்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த மேடையில் தான் நான் சற்று இளைப்பாறினேன். இதுதான் எனக்கு எந்த தொல்லையும் இல்லாத வகையிலே சில மணி நேரம் அமைதியான முறையிலே ஒரு புத்தகத்தை படிக்க வாய்ப்பை தந்திருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பே எனக்கு இந்த புத்தகம் கொடுத்தார்கள். என்னால் ஒரு பக்கத்தை கூட புரட்ட முடியவில்லை. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களின் மதிப்புரை உள்ளிட்ட அனைத்தையும் 3 அத்தியாயங்களை படித்து முடித்தேன். இடையே சில நொடிகள் கண்ணயர்ந்தேன். அவ்வளவு இளைப்பாறுவதற்கான ஒரு இடமாகவும் அமைதியை நுகர்வதற்கான ஒரு களமாகவும் மேடை எனக்கு அமைந்திருந்தது. அவருக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல. உண்மையில் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் கட்சி தோழர்களும் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால் ஒரு நொடி கூட என்னால் அந்த வளையத்தில் இருந்து வெளியேற முடியாது. இன்றைக்கு காலை 8:30 மணியிலிருந்து நான் பார்வையாளர்களை சந்திக்க தொடங்கி இங்கே வருவதற்காக புறப்பட்ட 5:45 வரையிலும் ஒரு நொடியும் தனிமை இல்லாத ஒரு சூழலில் நான் இருந்தேன். வருகிற போதே நேரம் ஆகிவிட்டது. என்னால் அந்த நிகழ்வு தாமதமாக தொடங்கும் சூழல், சிறப்பு விருந்தினர்கள் வந்திருப்பார்கள் என்கிற பதற்றத்தோடு தான் வந்தேன். ஆனால் கையில் புத்தகம் இல்லை. இங்கே வந்த பிறகு கிடைத்தது. சில பக்கங்களை புரட்ட முடிந்தது. மிகவும் கனமான பதிவுகள். இந்த நூல் குறித்து மிக ஆழமான மதிப்புரையை தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம் இங்கே அவருக்கே உரிய ஆய்வு நோக்கில் அடுக்கடுக்காக பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அதே போல ஜெயராணி அவர்களும் மிக ஆழமாக இந்த நூலை படித்திருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு பகுதியாக எடுத்துரைத்தார். எழுத்தாளர் இமயம் அவர்களும் நூலை படிக்காமல் வரவில்லை என்பதை இங்கே உறுதிப்படுத்தினார். படித்துவிட்டு தான் நான் வந்திருக்கிறேன் என்று, இந்த சமூக சூழல் எவ்வாறு இருக்கிறது, அதை இந்த நூல் எப்படி படம் பிடித்து காட்டுகிறது, இது போன்ற ஒரு நூல் தமிழிலும் தமிழ் சினிமா குறித்தும் வர வேண்டும் என்கிற தனது ஏக்கத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த நூல் குறித்து இவர்கள் மூவரும் தந்திருக்கிற மதிப்புரை நமக்கு இது போன்ற நூல்களை தேடி படிக்க வேண்டும் என்கிற உந்துதலை தந்திருக்கிறது. இது போன்ற நூல்களை பதிப்பிக்க வேண்டும், திருநங்கை பதிப்பகம் அந்த பணியை ஆற்றி இருக்கிறது என்கிற தகவலையும் சேர்த்து தந்திருக்கிறது. ரோசி என்ற பாத்திரம் கற்பனை பாத்திரம் அல்ல. அவர் ஒரு கதாநாயகியாக முதலில் தேர்வு செய்யப்பட்டது எப்படி, அவருடைய குடும்ப பின்னணி என்ன என்பது குறித்து பேசுகிற ஒரு நூலாக இது இருந்தாலும், இந்த சமூகம் எந்த அளவுக்கு சாதிய கட்டமைப்பில் இன்னும் ஊறி கிடக்கிறது, முடைநாற்றம் வீசுவதாக இருக்கிறது என்பதை இந்த நூல் திரு மணி குன்னுக்குழி எஸ் மணி அவர்கள்
படம்பிடித்து இந்த நூலின் மூலம் படம்பிடித்து காட்டுகிறார். தோழர் இமயம் அவர்கள் சொன்னதை போல இந்த நூலின் மொழிபெயர்ப்பு என்பது இது மொழிபெயர்க்கப்பட்ட நூலா என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதை மூட முடியவில்லை. புரட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த தேக்கமும் இல்லாமல் இந்த நடை தமிழ் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது. எனக்கு இதை படித்துக் கொண்டிருக்கிற போதே ரோசியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் அதே வேகத்தில் டேனியலின் வரலாற்றையும் தேடி படிக்க வேண்டும் என்கிற உந்துதலை தந்தது. அந்த காலத்தில் 1920களில் டேனியல் என்கிற அந்த ஆளுமை பயாஸ்கோப் இருந்த காலத்தில் களரி என்கிற தற்காப்பு கலை குறித்து ஒரு நீளமான படத்தை தயாரிக்க வேண்டும், ஒளியில்லா படத்தை தயாரிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தின் மிகுதியால் அதை பற்றி அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அவர் சென்னைக்கு வந்தது, பம்பாய்க்கு போனது, பல அவமானங்களை சந்தித்தது. பிறகு திருவனந்தபுரம் வந்து அகஸ்தீஸ்வரம் என்ற இடத்தில் தமக்கு இருந்த சொந்தமான நிலம் 100 ஏக்கரை அப்போது 50,000க்கு விற்று அவரே ஒரு திரையரங்கத்தை, ஒரு கொட்டகையை, ஒரு கீழ்த்து கொட்டகையை, ஒரு ஸ்டுடியோவை அமைக்க எடுத்துக்கொண்ட முயற்சி. களரி தொடர்பாக ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்பதை விட அதில் ஒரு கதையையும் இணைக்கலாம் என்று முயற்சி செய்து அதற்கான தயாரிப்பை மேற்கொண்டு அதற்கான பாத்திரங்களை தேடுகிற போது அன்றைய சூழலில் பெண்கள் இது போன்ற பொதுவெளிக்கு வர முடியாது என்ற நெருக்கடி இருந்த காலத்தில் ஒரு ஆண்மகனையே பெண் வேடமிட்டு நடிக்க வைக்கலாம் என்றெல்லாம் எண்ணிய சூழலில் அவருக்கு ஜான்சன் என்பவர் மூலம் அறிமுகமான ஒரு ஆளுமைதான் ராஜம்மா என்கிற ரோசி. அந்த பெண்மணி ஒரு கூலி தொழிலாளி குடும்பத்தை சார்ந்தவர். புல்லறுத்து விற்பனை செய்து அதன் மூலம் வயிறு கழுவும் ஒரு வறுமையான குடும்பத்தில் தோன்றியவர். அதே வேளையில் புலையர் சமூகத்திற்கு என்று இருக்கிற நாட்டுப்புற கலைகளில் ஈடுபாடு கொண்டவர். அதனால் ஜான்சன் என்பவருக்கு அவருடைய அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நாட்டுப்புற கலைகளில் கூட பெண்கள் ஈடுபட முடியாது. ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் தன்னுடைய அணித்துறையிலே பெண்கள் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருந்தார்கள் என்பதை சொல்லுகிற போது ஆண்களே பெண் வேடம் ஏற்று நடிக்கிற நிலை இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அப்படி இருந்த காலத்தில் நாட்டுப்புற கலைகளில் கூட பெண்களை, பெண் பிள்ளைகளை ஈடுபட வைப்பது என்பது எவ்வளவு சவால் என்பதை நாம் அறிவோம். தப்பித்தவனி அந்த குடும்பத்தில் கோலப்பன் என்கிற பவுலோஸ் தந்தை பெயர், கும்மி என்கிற அந்த அம்மையார், அவர்கள் தம்முடைய பிள்ளை இப்படி ஒரு நாட்டுப்புற கலையாக இருக்கிற களரியில் காக்கா ருகலி என்கிற அந்த நாடகத்தில் நடிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். அந்த கலைத்திறன் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்து வேறு எந்த பெண்மணியும், எந்த சமூகத்தை சார்ந்த பெண்மணியும் டேனியலின் கனவை நனவாக்குவதற்கு தயாராக இல்லாத சூழலில் ஜான்சனால் கண்டறியப்பட்ட ஒரு ஆளுமை ரோசி. அவர் முதலில் தயங்குகிறார், பிறகு ஒத்துக்கொள்கிறார். அப்படி
ஒரு கதாநாயகி உருவாக்குறார் ஒளியில்லா திரைப்படத்தில். அப்போதெல்லாம் எடிட்டிங் கிடையாது. தொடக்கத்திலிருந்து கடைசி வரலும் படத்தை ஒழுங்கா எடுத்தா அது ஒரு முழுமையான படமாகும். நினைச்ச நேரத்தில் நினைச்ச பகுதியை எடுத்துக்கிட்ட பிறகு வெட்டி ஓட்ட முடியாது. அப்போது எடிட்டிங் கிடையாது, வசனம் இல்லை. ஏனென்றால் அப்போது சத்தம் கிடையாது, ஒலி கிடையாது. அப்படியான ஒரு சூழலில் 1928 உருவான படம் தான் அந்த திரைப்படம். இந்த இடத்தில் நாம் எழுத்தாளர் ஊடகவியலாளர் குன்னுக்குழி எஸ் மணி அவர்களை நெஞ்சார பாராட்ட வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும். திருத்தப்பட்ட ஒரு வரலாற்றை இந்த சமூகத்தில் ஒரு கொடையாக நமக்கு வழங்கி இருக்கிறார். திருத்தி எழுதப்பட்ட வரலாறு அவதூறுகளை கலைந்தெறிந்து பொய்யும் புரட்டுகளை உதறி எறிந்து உண்மை தரவுகளை ஆண்டு கணக்கில் தேடி அலைந்து கண்டுபிடித்து அவற்றை தொகுத்து ஒரு படைப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார். தோழர்கள் இங்கே சொன்னார்கள், ரோசியின் நடத்தை குறித்த அவதூறுகள், ரோசியின் குடும்பத்தை குறித்த திரிவுகள், இன்னும் இன்னும் பல மறைக்கப்பட்ட வரலாறு. வரலாறு எப்படி எழுதப்படுகிறது என்பதை ராஜாங்கம், ஸ்டாலின் ராஜாங்கம் சொல்லுகிறார். அது எப்படியெல்லாம் எழுத்தாளர்களால் அவரவர் விருப்பம் போல நிகழ்கிறது என்கிற போது, ஒன்று விடுபடல், இன்னொன்று இருட்டடிப்பு, இன்னொன்று திரிப்பு. திரித்து எழுதுவது, திட்டமிட்டே இருட்டடிப்பு செய்வது, போதிய முயற்சி இல்லாமல் தரவுகள் விடுபட்டு போவது ஆகியவற்றால் வரலாறு முழுமையடைவதில்லை. அரைகுறை வரலாறு தான் நம் கைகளில் கிடைக்கின்றன. பாடப்புத்தகங்களில் படிக்கிற வரலாறு கூட முழுமையானது என்று சொல்ல முடியாது. இன்னொன்றையும் சொல்லுகிறார், வரலாற்றுக்கு தரவுகள் மட்டும் போதாது, தரவுகள் மட்டுமே இருந்தால், சரியான தரவுகள், டேட்டாஸ், தரவுகள் மட்டும் இருந்தால் அது முழுமைக்காது. அதை எப்படி எழுதுகிறவன் வாசிக்கிறான் என்பதையும் பொறுத்து அது அமையும். எழுதப்பட்ட பிறகு எப்படி ஒருவன் வாசிக்கிறான் என்ற அந்த வாசிப்பு முறையும் அதிலே முக்கியமானது. வாசிப்புக்கான ஒரு கோணம் இருக்கிறது, ஒரு ஆங்கிள். ஒருவன் ஒன்றை எப்படி வாசித்து புரிந்து கொள்கிறான் என்பதும் சேர்ந்ததுதான் ஒரு வரலாற்றின் முழுமைக்கான அடிப்படையாக அமைகிறது என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் தான் குன்னுக்குழி எஸ் மணி வெறும் ஊடகவியலாளராக இல்லாமல் ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்கிறார். ஒரு தூய்மையான வரலாற்றை படைக்க வேண்டும் என்கிற போராளியாகவும் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஜேம்ஸ் மார்க் பீட்டரை நாம் பாராட்டுகிற அளவுக்கு அதை விட பன்மடங்கு குன்னுக்குழி எஸ் மணி அவர்களையும் நாம் பாராட்டியாக வேண்டும், வாழ்த்தியாக வேண்டும். ஏனென்றால் அது வெறும் ஒரு நடிகையின் வரலாறு என்கிற வகையிலே சுருக்கி பார்க்கக்கூடிய ஒன்றல்ல. ஏதோ ஒரு நிகழ்ச்சியை அவர் போய் பங்கேற்க போகிறார். அப்போது காம்பிசேரி கருணாகரன் என்பவர் பேசுகிறார். அந்த பேச்சின் ஊடாக தெரிகிற ஒரு செய்தி அவருக்கு ஒரு உந்துதலை தருகிறது. முதலாக ஒரு ஒளியில்லா திரைப்படம் மலையாள சினிமாவில் உருவானது. அந்த திரைப்படத்தில் ரோசி என்ற ஒரு நடிகை முதல் கதாநாயகியாக நடித்தார். அவர் புல்லறுக்கும் குடும்பத்தை சார்ந்த ஒரு கூலி தொழிலாளி என்று அவர் தன்னுடைய பேச்சின் போக்கிலே அதை சொல்லிவிட்டு போகிறார். அந்த குறிப்பை வைத்துக் கொண்டு இவர் தேட முனைகிறார். இவருடைய பயணம் தொடங்குகிறது. அந்த படத்தை இயக்கிய
இயக்குனர் யார் என்று தேடுகிறார். அந்த இயக்குனர் அவர் கண்ட அந்த முதல் காட்சியை நம்மை நெகிழ வைக்கிறது. படுக்கை விரிப்பில்லாத ஒரு கட்டிலில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு படுக்கையாய் கிடக்கிற டேனியலை போய் பார்த்து, நான் ஒரு பத்திரிகையாளர் என்று சொன்னபோது அவர் கண்களில் பிரகாசம் இருந்தது. அப்போது ரோசியை பற்றி கேட்டேன். ரோசியை பற்றி அவரால் ஒரு சில தகவலை மட்டும்தான் சொல்ல முடிந்தது. ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்தின் மேற்கு பகுதியிலே ஒரு வீட்டில் அவர் குடியிருந்தார் என்கிற தகவல் மட்டும்தான். அதை வைத்துக் கொண்டு அடுத்த நகரை எஸ் மணி மேற்கொண்டார். அங்கேதான் ஜான்சன் கிடைக்கிறார். இப்படி பல ஆண்டுகள், சொல்ல போனால் சில 10 ஆண்டுகள், ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஒரு தேடல் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு வரலாற்று ஆய்வு என்பது, சமூக பகுப்பாய்வு என்பது நினைத்து பார்க்கவே நமக்கு சிலிர்க்கிறது. எந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு அந்த எழுத்தாளருக்கு, அந்த படைப்பாளருக்கு, அந்த ஊடகவியலாளருக்கு, இந்த வரலாற்று ஆய்வாளருக்கு, சமூக செயற்பாட்டாளருக்கு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. முதலில் என்பதை எப்படி சிலர் உரிமை கோருகிறார்கள் என்றும் இங்கேயும் பேசினார் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள். அதற்கு மிக அருமையான ஒரு நிகழ்வை எடுத்து உரைத்தார். நான் பல மேடைகளில் பேசியேன். அதன் பிறகு கொருக்குப்பேட்டையிலே இருக்கிற இடுகாட்டி அந்த பெயர் வரிசை மாற்றம் செய்யப்பட்டது. மொழி போராட்டத்திலே முதலில் 1938 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முதலில் களப்பலியானவர் நடராசன். அவருடைய குடும்பம் ராயபுரத்திலே இருக்கிறது என்று தெரிந்து தேடி போய் அந்த குடும்பத்தினரின் வாரிசுகளை சந்தித்து அவர்களோடு நாங்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டோம் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் அப்போது மேடைகளில் பேசுவதுண்டு. முதலில் இறந்தவர் நடராசன் தான். இரண்டாவதாக மார்ச் மாதத்திலே இறந்தவர் தான் தாளமுத்து. ஆனால் எழும்பூரிலே எழுப்பப்பட்டிருக்கிற மாளிகைக்கு தாளமுத்து நடராசன் மாளிகை என்று இருக்கிறது. மேடைகளில் முழங்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் தாளமுத்து நடராசன் என்றுதான் முழங்குகிறார்கள். இது வரலாற்று பிழை. நடராசன் தாளமுத்து என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நினைவிடத்திலும் நடராசன் தாளமுத்து நினைவிடம் என்று மாற்ற வேண்டும் என்று பல மேடைகளில் நான் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு, சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியிருக்கிறேன். அதைத்தான் இங்கே அவர் ஒரு எடுத்துக்காட்டாக பதிவு செய்திருக்கிறார். ரோசி அல்ல முதல் கதாநாயகி, ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணிதான் என்று கேரளாவில் இருப்பவர்கள் வரலாற்றை திரிக்கிறார்கள் என்று பொன்னுக்குழி எஸ் மணி ஆதங்கப்படுவதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அதன் பிறகு இன்னொரு பெண்மணியை, கமலம் என்ற நடிகை, பேசும் படம் வந்த பிறகு நடித்த முதல் நடிகை. அதனால் அதுதான் முதல் கதாநாயகி, அந்த அம்மையார் தான் முதல் கதாநாயகி என்று வரலாற்றை திரிக்கிறார்கள். நான் இப்போது மேடைகளில் பேசுவேன். எனக்கு பின்னால் இனி யாராவது ஒருவன் கட்சி தொடங்கினால் கூட அவன் பெயரை முன்னாலே போட்டு என் பெயரை கடைசியிலே போடுவார்கள் ஊடகங்களில். அதுதான் ஊடக அறம் என்று நான் சொல்லுவேன். என்ன சிக்கல் என்றவர்களுக்கு என்ன அப்படி ஒரு உளவியல் சிக்கல் என்று நமக்கு தெரியவில்லை. தேர்தல் அரசியலுக்கு வந்து 4 நூற்றாண்டை கடந்து விட்டோம். ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டோம். ஆனாலும் கூட ஒரு அறிக்கையை எழுதுகிற போது அதிலே கூட ஒரு புரோட்டோகால் என்பதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. இதில் என்ன பெரிய
வேடிக்கை என்றால் கேரளாவிலே இருக்கிற நாயர் என்கிற சமூகம் நம்பூதிரிகளால் கீழ்ச்சாதி என்று நடத்தப்படுகிற ஒரு சமூகம். ஆனால் அவர்களுக்குள்ளே மேல் சாதி என்கிற உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நான் சமூகத்தில் நிலவுவதை சொல்லுகிறேன். எனக்கு அதில் எந்த நம்பிக்கையும் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதில் எனக்கு ஒருபோதும் நம்பிக்கை கிடையாது. பிறப்பால் உயர்வு தாழ்வு என்பதை ஒருபோதும் நாம் நினைத்ததே இல்லை. அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி என் வாழ்நாளில் எனக்கு ஏற்பட்டதே இல்லை. நான் கூட ஒரு மேடைகளை பேசினேன். பொருளாதாரத்தில் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம், கல்வியால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம், வேறு ஆற்றல்களால் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் போன்றவற்றால் என்னை விட ஒருவன் உயர்ந்தவன் இருக்கலாம். ஆனால் பரப்பால் ஒருவன் உயர்ந்தவன் என்று எவனும் இல்லை. அதை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லுவேன். ஆகவே கேரளாவில் இருக்கிற சமூகத்தில் மிக உயர்ந்தவர்கள் என்று நம்பூதிரிகள் தான் கருதுகிறார்கள். பார்ப்பனர்களிலேயே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று கருதுகிற ஒரு உளவியல் மேலாதிக்க போக்கு அவர்களிடத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு முறை கேரளாவுக்கு போயிருந்த போது ஒரு கோவிலுக்குள்ளே நுழைந்த போது ஆடையை கலற்றிவிட்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னதாக நாம் ஏடுகளில் படித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயரை விட ஐயங்காரை விட நாங்களே உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். அந்த உளவியல் அவர்களுக்கு இன்றைக்கும் உண்டு. வர்ணாசிரம தர்மம் அதைத்தான் சொல்லுகிறது. பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்ற அனைவருமே கீழானவர்கள் என்பதுதான். கேரளாவிலே சாதி கலப்பால் சில சாதிகள் உருவாகின என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. சண்டாளர் என்ற ஒரு சாதி இருக்கிறது. அந்த சாதி பிணம் சுடுகிற சாதி. அது பார்ப்பனர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் ஏற்பட்ட கலப்பால் பிறந்த புதிய சாதி என்று சொல்லுகிறார்கள். நாயரே சூத்திரர் என்பதுதான் கேரளாவின் சமூக படிநிலை. ஆனால் இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டிலே ஓபிசி அல்லது எம்பிசி என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிற சமூகங்களை சார்ந்த சிலர் தாங்கள் சத்திரியர்கள் என்று உரிமை கோருகிறார்கள். அதிலே ஒரு உயர்வு இருப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் மனுதர்மம் சொல்லுவதை அவர்கள் மறந்து போகிறார்கள். பார்ப்பனர்களை தவிர அனைவருமே கீழ் சாதிதான் என்ற அந்த உண்மையை அவர்கள் உணர மறுக்கிறார்கள். நீ சூத்திரன் என்று மட்டுமல்ல, வைசியன் என்று சொன்னாலும் கீழ் சாதிதான், சத்திரியன் என்று சொன்னாலும் கீழ் சாதிதான். இதை நான் சொல்லவில்லை, மனு தர்மம் சொல்லுகிறது, வர்ணாசிரம தர்மம் சொல்லுகிறது. இதுதான் நீண்ட நெடுங்காலமாக இந்த சமூகத்தில் நிலவுகிற ஒன்று. ஆகவே இந்த படத்தில் ரோசியின் பாத்திரம் நாயர் சமூகத்தை சார்ந்த பெண்மணியாக நடிக்கிற பாத்திரம். ரோசி புலையர் சமூகத்தை சார்ந்தவர் என்று எப்படி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. அரங்கில் படம் ஓடிக்கொண்டிருக்கிற போதே திரையை பிரித்திருக்கிறார்கள். டேனியல் வீட்டை குறிவைத்து தாக்கி இருக்கிறார்கள். இது எப்போது நடந்திருக்கிறது? 100 ஆண்டுக்கு முன்பு நடந்திருக்கிறது. 100 ஆண்டுக்கு முன்பு கேரளாவிலே இது நடந்திருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 100 ஆண்டுக்கு முன்பு. கல்வியில் அது வளர்ச்சி அடைந்த மாநிலம். 100 விழுக்காடு அனைவரும் படித்தவர்கள் என்கிற தகுதியை பெற்ற மாநிலம் என்ற ஒரு பெருமை கேரளாவுக்கு உண்டு. 100% லிட்ரேட்ஸ், படித்தவர்கள் இருக்கிறார். படித்தவர்கள் எழுத படிக்க தெரியும்.
ஆனால் அங்கே இருந்த அளவுக்கு சாதிய இறுக்கம், சாதியின் பெயரிலான ஒடுக்குமுறை ஒப்பீட்டளவிலே வேறு எந்த மாநிலத்திலும் அந்த அளவுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் தீண்டாமை என்பது பிற மாநிலங்களில் இருந்தது. கேரளாவிலே தீண்டாமையோடு அண்டாமை இருந்தது, காணாமை இருந்தது. தீண்டாமை என்பது அன்டச்சபிலிட்டி, காணாமை என்பது அன்சியபிலிட்டி, அண்டாமை என்பது அன்அப்ரோச்சபிலிட்டி. இந்த தீட்டு கொள்கை என்பது வேறு எந்த மாநிலத்திலும் நடைபெறவில்லை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் இருந்தது. அந்த சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் வெளிப்படையாகவே நாங்கள் மனு தர்மத்தை காக்க ஆட்சி நடத்துகிறோம், எங்களின் அரச கோட்பாடு என்பதே மனு தர்மம் தான் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டவர்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சார்ந்த மன்னர்கள். பார்த்தாலே தீட்டு, போய் குளிக்கணும் மற்ற சாதிக்காரன், அப்படி சில சமூகங்களை ஒடுக்கி வைத்திருந்தார்கள். அந்த சாதிக்காரன் என் கண்ணு நாள பட்டுட்டான், எனக்கு தீட்டுப்பட்டு போச்சு. 400 கஜ தூரம் ஒரு சாதிக்காரன் என்று பேச வேண்டும். அவன் 399 கஜம், ஒரு கஜம் தாண்டி வந்தால் தீட்டுப்பட்டு விடும். கேரளாவிலே தீயபாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் தீயர்கள் என்ற சாதியை சார்ந்தவர்கள் நின்று பேச வேண்டும். அந்த இடத்துல தான் நின்று பேசணும், நாயர் சமூகத்தினரிடம் அல்லது பிற உயர்ந்த சமூகத்தினரிடம். அதை தாண்டி ஒரு தப்படி அவன் அடியெடுத்து வைத்தால் கூட அவனுக்கு தீட்டுப்பட்டு விடும். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இது போன்ற தீண்டாமை கொடுமைகள், அண்டாமை கொடுமைகள், காணாமை கொடுமைகள் இருந்தன என்பதையும் தாண்டி பெண்கள் மாறாப்பு துணி போடக்கூடாது என்கிற கெடுபிடி இருந்தது. சிறுமிகளாக இருந்தாலும் வயதில் மூத்த மூதாட்டிகளாக இருந்தாலும் அவர்கள் உடலில் மேல் பாகத்தை மூடக்கூடாது என்கிற கொடுமை இருந்தது. அதைவிட கொடுமை பெண்மணிகளின் மார்பகத்திற்கு வரி விதிக்கிற கொடுமை இருந்தது. எவ்வளவு குரூரம் நிறைந்த ஒரு சமூகமாக அது இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கவே நமக்கு படபடக்கிறது, பதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே டேனியல் எவ்வளவு துணிச்சலாக புலையர் என்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்மணியை கதாநாயகி ஆக்குகிற நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். டேனியலுக்கு நாம் இந்த நேரத்தில் ஒரு சல்யூட் அடிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அதுவே ஒரு புரட்சிகர பார்வை. அவனுக்கு அந்த சகோதரத்துவ பார்வையை தந்தது அவன் உள்வாங்கிக் கொண்ட கிறிஸ்தவம். அவன் ஒரு சனாதன சக்தியாகவே இருந்திருந்தால் அந்த துணிச்சல் வந்திருக்காது. அவனை பக்குவப்படுத்தியது, பண்படுத்தியது அவன் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு சகோதரத்துவம், இஸ்லாத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு சகோதரத்துவம், பௌத்தத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு சகோதரத்துவம். உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களும் சகோதரத்துவத்தை தான் உயர்த்தி பிடிக்கின்றன. பாழாய் போன இந்த மண்ணில் தான் சகோதரத்துவமே பகை என்கிற ஒரு கருத்தியல் வளர்ந்து நிலை பெற்றிருக்கிறது. பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதை உயிர் மூச்சு கோட்பாடாக கொண்டிருக்கிற ஒரு சமூக கட்டமைப்பாக இது இருக்கிறது. பரிந்துரை செய்தவரும் ஜான்சன். இல்லை என்றால் ஒரு புலையர் சமுதாயத்தை சார்ந்த பண்ண போய் நாடகத்தை சினிமாவில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்கிற துணிச்சல் வந்திருக்க. பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பதுதான் சனாதனத்தின் உயிர் முடிச்சு. அவனுடைய உயிர் முடிச்சு எங்க இருக்கு அப்படின்னா, உயிர் நிலை எங்க இருக்குன்னா
பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை தான். சனாதனம் பெண்கள் விடுதலை பெற்றால் சனாதனம் அழிந்து போகும், சனாதனம் வீழ்த்தப்படும். பெண் விடுதலையில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இங்கே சனாதனம் உயிர்ப்போடு இருப்பதற்கு பெண்ணை ஒடுக்கி வைத்திருப்பதன் மூலம்தான். சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அதனால் ஒடுக்கப்பட்டவள் தான் பெண். சாதி கலப்பு ஏற்படும் என்ற நிலை வந்தால் ஆணவ கிள்ளி, ஆணவ கொலை, சாதி கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. எனவே பெண்ணை ஒடுக்கிவை, முடக்கிவை, பதுக்கிவை, அடக்கிவை, கட்டுப்பாட்டுக்குள் வை. அவளின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பு செய். காலிலே சத்தம் வரும் கொலுசை மாட்டிவிடு. அவள் எங்கே நடமாடுகிறாள் என்பது தெரிய வேண்டும். அழகு என்று சொல், அது அழகுக்காக அல்ல, அவளை மானிட்டர் பண்ணுவதற்காக. அவன் நடக்கும்போது சத்தம் கேட்கணும். வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாளா, வெளியே போயிட்டாளான்னு மாமியாருக்கு தெரியணும், புருஷனுக்கு தெரியணும், மாமனாருக்கு தெரியணும், நாத்தனாருக்கு தெரியணும். சல் சல் சத்தம் வரும்போது இங்கதான் இருக்கிறார் என்று அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். இல்லைன்னா ஆளை காணும் தேட ஆரம்பிச்சுவார். சாதி கலப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் பாலியல் விவாகம். அவ பருவத்துக்கு வருவது கூட மாமனார் பார்வையில் வர வேண்டும், மாமியார் பார்வையில் வர வேண்டும், புருஷனுடைய பார்வையில் வர வேண்டும். இங்க வந்த பிறகுதான் அவ பருவ வயதை எட்டினால், வயதுக்கு வந்தால் அதை உறுதிப்படுத்தணும். அங்க பிறந்த இடத்துல வயதுக்கு வந்தான்னா அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இங்க வயதுக்கு வந்தாங்கதான் நாம் பார்க்கணும், நாம் உறுதிப்படுத்தணும். மாமனாருக்கு தெரியணும், மாமியாருக்கு தெரியணும், புருஷனுக்கு தெரியணும், நாத்தனாவுக்கு தெரியணும், கூட பிறந்தவங்களுக்கு தெரியணும். ஆமா, அந்த பொண்ணு 7 வயசுல இங்க வந்துருச்சு, 8 வயசு 9 வயசுல வயசுக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு எங்க கண்காணிப்புல தான் இருக்கு. அந்த பெண் தவறான உறவுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அவளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் என் மகனுக்கே பிறந்தது என்று அவள் உறுதி செய்ய விரும்புகிறார். நான் சேர்க்கிற கோடிக்கணக்கான சொத்தும் என் வாரிசுக்கே போய் சேர வேண்டும், அது என் வாரிசுதான் என்று நான் உறுதிப்படுத்த வேண்டுமானால் என் வீட்டுக்கு வருகிற மருமகள் என் மகனோடு மட்டுமே உறவாடியவளாக இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்துவதற்கு தான் பாலிய விவாகம். சிறுமி திருமணம், குழந்தை திருமணம், இதெல்லாம் வேறு எந்த சமூகத்திலும் கிடையாது. இந்த கலாச்சாரம் வேறு எந்த மதத்திலும் கிடையாது. உலகம் முழுவதும் பெண்களை ஒடுக்கி வைக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் பாலிய விவாகம் என்கிற கலாச்சாரம் வேறு எந்த மதத்திலும் கிடையாது. கற்பு என்கிற கோட்பாடு வேறு எந்த மதத்திலும் கிடையாது. ஆனால் எல்லா நாடுகளிலும் பெண்களை 2ஆம் தர குடிமக்களாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதெல்லாம் மிகவும் நுட்பமான ஒடுக்குமுறை, மிக மிக நுட்பமான ஒடுக்குமுறை. எத்தனை சாதிகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் சாதி கடப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பது சனாதனத்தின் உச்சமான ஒரு குரூரம். மிக உச்சமான குரூரம். அதனால் சதி வழக்கம் என்ற ஒன்று நடைமுறையில் இருந்தது. உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லாத ஒரு வன்கொடுமை. கணவன் இறந்த பிறகு மனைவி வாழ்ந்தால் அவள் உறுதிப்பாட்டோடு இருப்பாள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அவளை யாரும் பிறகு கண்காணிக்க முடியாது. எனவே கணவனோடு சேர்த்து எரித்து விட்டால் அவள் பத்தினியாய் மாய்ந்தாள் என்று அவளுக்கு ஒரு கோவிலை கட்டிவிடலாம் சதி மாதா. அவள் விருப்பம் இல்லாமலேயே அவளை தூக்கி கட்டையிலே போட்டு எரிக்கிற வழக்கம் உலகத்திலேயே வேறு எந்த சமூகத்திலும் கிடையாது. பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பதுதான் சனாதனத்தின் உயிர் முடிச்சாக இருக்கிறது. இது தலைவிரித்தாடிய ஒரு பரப்பு, கொட்டமடித்த ஒரு பரப்பு, கேரள பரப்பு, திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்பதாகும்.
அந்த மண்ணிலே தோன்றிய ஒரு பாத்திரம், ஒரு போராளி பாத்திரம் தான் டேனியலால் உருவாக்கப்பட்ட ரோசி. ஒரு பெண் அதிலிருந்து வெளியே உருவி கொண்டுட்டு வர்றதுக்கு பாருங்க. வா நீ நடி. ஒரு கதாநாயகியாக இந்த படத்திலே நடி. கூலிக்கு போனால் நீ என்ன சம்பளம் வாங்குகிறாயோ அதை போல் 2 மடங்கு உனக்கு நான் சம்பளம் தருகிறேன். ஆனால் அவர் பொருளாதாரத்திலே பெரிய வலிமை பெற்றவராக கூட இல்லை. வெறும் 50,000 முதலீடாக போட்டிருந்தார். அன்னைக்கு 100 ஏக்கர் 50,000 இருக்குது. அந்த 50,000 வைத்துதான் இந்த திரைப்பட தொழிலில் பலவற்றை அவர் தேடி தேடி கற்றிருக்கிறார், சேர்த்திருக்கிறார், உழைத்திருக்கிறார். அதை முதலீடாக்கி ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறார். கடைசியில் அவர் யாராவது எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவருடைய மனைவி ரேச்சல் ஜானட் தன்னுடைய கணவனின் நண்பர்களுக்கு கடிதம் எழுதக்கூடிய நிலைமையில், வறுமையில் வாடி இருக்கிறார். டேனியலின் கதை என்பது இன்னும் துயரம் இருந்ததாக இருக்கிறது, சவால் நிறைந்ததாக இருக்கிறது, போர்க்குணம் வாய்ந்ததாக இருக்கிறது, புரட்சிகர தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கும் நாம் 21ஆம் நூற்றாண்டில் எல்லா தளங்களிலும் இதை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். திரைத்துறை மட்டுமல்ல. நாங்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்த காலத்தில் உரையாடு, அப்போது சில தோழர்கள் திரைப்படத்துறையில் செல்வாக்கோடு புகழோடு விளங்குகிற பலரை பற்றி பேசுவார்கள். அதில் அம்பேத்கர் பார்வை கொண்ட இளைஞர்கள், அப்பெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அம்பேத்கர் பெயர் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்ப சொல்லுவாங்க 80களில் 70களின் பின்பகுதியில் திரைத்துறையில ஒரு ஆள் கூட இல்லப்பா இந்த சமுதாயத்தில் இருந்து. இவர் இருந்தால், இவர் இருந்தால், இவர் இருந்தால், இளையராஜா ஒரே ஒரு ஆள் தப்பி அதில் இருக்கிறார். இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, வெளியே தெரியாது, சொல்லிக்க மாட்டாங்க. தன்னுடைய சமூக அடையாளம் வெளியே தெரிந்தால் தன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டுவிடும், தன்னுடைய இருப்பு சீர்குலைந்து விடும், கேள்விக்குள்ளாகிவிடும் என்கிற அச்சத்தில் திரைத்துறையிலும் சிலர் ஒளிந்து இருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். பெயரை சொல்லாமல் வேறு பெயரை வைத்திருக்கிறார்கள். எப்படி டேனியல் ராஜம்மா என்று வைத்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று ரோசி என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்படி திரைத்துறையில் பல பேர் பெயர் மாற்றம் செய்து உள்ளே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அது யார் நமக்கு தெரியாது. தலைநகர் சென்னையில் அப்படி பல பேர் பெயர் மாற்றம் செய்து வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மாணவர் விடுதியிலே பெயர் மாற்றம் செய்து வேறு சமூகத்தின் பெயரை சொல்லி தங்கி இருந்து பிறகு கண்டுபிடித்து அவரை தாக்கி வெளியே அனுப்பி இருக்கிறார்கள். அம்பேத்கருக்கும் அது நிகழ்ந்திருக்கிறது, நம்முடைய வாழ்விலும் அது நடந்திருக்கிறது, ரோசிக்கும் அது நடந்திருக்கிறது. அதனால்தான் பெயர் மாற்றம். கோபி நயினார் இங்கே பேசுகிற போது சொன்னார், அந்த திரைத்துறையில் ஒரு ரோசி என்றால் இங்கே அரசியல் தளத்தில் நமக்கு ஒரு ரோசி எழுச்சி தமிழராக இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு பெண்பார் குறியீடாக சொன்னார் என்றாலும் கூட அவருடைய பொருள் என்னவென்றால், இவருடைய வரலாறு இங்கே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, அவருக்குரிய முக்கியத்துவம் தர மறுக்கப்படுகிறது, அவருக்கான அங்கீகாரம் இங்கே முழுமையாக கிடைக்கவில்லை, அவரும் அத்தகைய தாக்கத்திற்கு பாதிப்புக்கு ஆளானவர் என்கிற பொருள் இதை சொன்னார். ஆங்கிலத்திலே ரைஸ் என்றால் எழுச்சி என்று பொருள், ரோஸ் என்றால் எழுந்தது என்று பொருள். திருமாவளவனை எழுச்சி தமிழர் என்று சொல்லுவதனால் அந்த எழுச்சியின் அடையாளமாக அவர் ரைஸ் ரோஸ் ரோஸ் என்கிற பொருளிலே ரோசி என்று சொன்னாரோ என்று நான் எண்ணுகிறேன். அதுவும் ஆண்பார் குறியீடுதான். ரைசிங், அது ரைஸ்,
அதாவது பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோஸ். எழுச்சி பெற்று விட்டோம், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டோம். அதுக்கு 25 ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. ஒரு இயக்கத்தை ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு பல பேர் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. இவருக்கு நெகோசியேட் பண்ண தெரியல, இவருக்கு வந்து பிளாக் மெயில் பண்ண தெரியல, இவர் வந்து ராமதாஸ் மாதிரி அரசியல் பண்ண தெரியல. அவன் இங்க வந்து நின்று பார்த்தாதான் தெரியும். ஒரு இயக்கத்தை தொடங்கி மக்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு பேரணி நடத்தி அதுல வரக்கூடிய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து பார்த்தால்தான் தெரியும். சும்மா இல்ல அரசியல்ங்கிறது. யூடியூப் சேனல் உட்கார்ந்து பேசுறது இல்ல அரசியல். ஆளுங்கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். வடகாடு பிரச்சனைக்கு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் வழக்கு தொடுத்து அனுமதி வாங்கி இருக்கிறோம். 19ஆம் தேதி என் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடக்க போகிறது. இன்றைக்கும் சாதிவெறி ஆட்டத்தை இருதரப்பு மோதல் என்று போடுகிறார்கள். ஒருத்தன் வீட்டுக்குள்ள சும்மா இருக்கிறான், சில சாதிவெறிகள் வந்து கூந்து அடிக்கிறான். அது எப்படி கலவரம் மோதல் என்றாகும்? அது வந்து ஒடுக்குமுறை, அது தாக்குதல். எழுதும் போதே சொல் ரொம்ப முக்கியமானது. ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இவன் திரண்டு போய் அவன் திரண்டு போய் ஒரு பொது இடத்துல மோதிக்கல. 2 பேரும் சமமாய் இருந்து தாக்கி கொண்டால்தான் மோதல். ஒருவன் சிறுபான்மையாக இருக்கிறான், இன்னொருவன் பெரும்பான்மையாக இருக்கிறான். ஒருவன் சட்டத்துக்கு கட்டுப்படுகிறான், இன்னொருவன் சட்டத்தை மீறுகிறான், ஒடுக்குமுறை செய்கிறான் என்றால் அதற்கு பேர் ஒடுக்குமுறை தான். தாக்குதல். 2 பக்கமும் கேஸ். அடிபட்டு மருத்துவமனையிலே காயம்பட்டு அறுவை சிகிச்சை செய்து தையல் போட்ட நிலையிலே படுத்திருப்பவன் மீதும் வழக்கு, தாக்கியவன் மீதும் வழக்கு. ஆக இந்த பிரச்சனையை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகத்தான் பியூரோக்ராட்ஸ் பார்க்கிறார்கள். இது ஒரு சாதிய ஒடுக்குமுறை, அதனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும், ஒடுக்குமுறை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற பார்வை அதிகார வர்க்கத்திடம் இல்லை. ஏதோ அப்பப்ப சில நேரங்களில் நீதிமன்றத்திலேயே சில நீதிமான்கள், உண்மையான நீதிமான்கள் இருக்கிறார்கள். மதுரையில் ஒரு நீதிபதி கேட்டிருக்கார், வடகாட்டில் பிரச்சனை நடந்துச்சுல, ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போகல, கலெக்டர் ஏன் போய் பார்க்கல, எஸ்பி ஏன் போய் பார்க்கல? எப்போவாது அப்படி சில பேர் நீதிமன்றத்தில் உரிமைக்கு குரல் எழுப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு போயிருக்கிறாங்க வடகாட்டு, நேற்று இன்னைக்கு போயிருக்கிறாங்க. எந்த சாதிய வன்கொடுமையிலும் எந்த ஒரு மாவட்ட ஆட்சியரும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொன்னதாக சரித்திரமே இல்லை, சான்றுகளே. 21ஆம் நூற்றாண்டில் இது தொடர்கிறது. இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் அதிகார வர்க்கத்திற்குள்ளேயும் இருக்கிற சாதியம், சாதிய மேலாதிக்கம் கோலோச்சக்கூடிய இந்த சூழலில் அங்குலம் அங்குலமாக போராடி போராடி ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் 5 முறை தமிழ்நாட்டை ஆண்டதற்கு சமம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது. ஒவ்வொன்று விவரிக்கலாம், மணிகளுக்கு இருக்கும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எழுத்தாளர் இமயம் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அண்ணனுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க அப்படின்ட்டார். உண்மையிலே யாராவது கரிசனம் பார்க்கிற போதுதான் ரொம்ப வருத்தப்படுவார். அண்ணா ரெஸ்ட் எடுங்க, கால் வலிக்கு தான் வந்தவனே கேட்டார். நிற்கும் போது ஒரு வழி இருக்குது, படுக்கும் போது வேற ஒரு வழி இருக்குது. காலை நீட்டி படுக்கும் போது அவ்வளவு கடுமையான வழி இருக்குது. நேற்று நான் 2:30 மணிக்கு வந்தேன், 4 மணி வரை எனக்கு தூக்கம் வரல. வலது காலை இடது காலை போட்டு தேய்க்கிறேன், இடது காலை எடுத்து வலது காலை போட்டு தேய்க்கிறேன். வலி அப்படி ஒரு வலி. ஏன்னா மணிக்கணக்கில் நின்று பேச காலையில 1.5 மணி நேரம் விழுப்புரத்தில் திருச்சியில் பேசினேன், மாலையில 1.5 மணி நேரம் விழுப்புரத்தில் பேசினேன். ஒரே நாளில் 2 இடத்துல கூட்டம். அது மட்டும் இருந்தா போதாது, போட்டு இந்த பக்கம் ஒரு 1000 கிலோ 10 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 கிலோ 10 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 கிலோ 10 பேர் போட்டு எதிர்க்கிறாங்க. ஒரு 4 டன் இடையே நான் தள்ளி பேலன்ஸ் பண்ணி நின்று நடந்து போகணும். அதுக்கு ஒரு தெம்பு தேவைப்படுது, எலும்புல சக்தி தேவைப்படுது. ஆனா வெறும் சோறு ரசம் தான் சாப்பிட்றேன்.
காய்கறி கூட நான் எடுத்துக்கிறது இல்லை. உண்மையிலே என் மீது அவருக்கு ஒரு கரிசனம் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. இதை பற்றி பேச தொடங்கினால் நமக்கு பேச்சை நிறுத்த முடிவதில்லை. அடிவயிறு அப்படி பற்றி எரிகிறது. இந்த அநீதிகளை வேடிக்கை பார்க்க முடியவில்லை. வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறது. இதையெல்லாம் பேசுகிற போது எதையாவது கடினமான சொற்களை கையாண்டு விடுவோமோ என்ற பயம் வருகிறது. அவ்வளவு அநீதி, அவ்வளவு கொடுமை, அவ்வளவு நெருக்கடி. எந்த நேரம் நெருப்பாற்றில் ஏந்துவதை போன்ற ஒரு போராட்டம். சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க, திமுக 2 சீட்டுக்காக கேட்கிறார், 3 சீட்டுக்காக கேட்கிறார். எத்தனையோ ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணல. வேண்டாம், நம்ம வீட்டு கதவை சாப்பிட, நீ உள்ள நுழையாத, உள்ள நுழையாத. ஏன்? ஒரே பிரச்சனை தான். உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருப்பதனால், உண்மையாகவே பெரியாரின் மாணவர்களாக இந்த களத்தில் இருப்பதனால், சனாதன சக்திகள் இங்கே வலுப்பெறுவதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த கவலை தான். தற்காலிகமாக எனக்கு ஏற்படுற நட்டத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. 4, 8, 10, 6 சீட்டை 10 சீட்டை ஆக்கிட்டா நான் ஆட்சியை பிடிச்ச முடியுமா என்ன? முடியாது. சரி, 10 சீட்டை 15 சீட்டா வாங்கி ஜெயிச்சு போனோம்னா ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அப்பவும் ஒரு எதிர்கட்சி கூட தான் வேலை செய்ய முடியும். அதற்காக நாம் நம்மை போன்ற கருத்துக்களை, கொள்கைகளை பேசக்கூடியவர்களின் உறவை துண்டித்துக் கொண்டால் என்ன ஆகும்? சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே இந்த நிலை என்றால், யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் இங்கே முதலமைச்சராக வந்தால் என்ன நிலையாகும்? யாரு போய் பேச முடியும்? போராட முடியுமா? உரிமையை பேச முடியுமா? நேரம் வாங்கி உட்கார்ந்து இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று விஜிலன்ஸ் மானிட்டரிங் கமிட்டியில பேச முடியுமா? பேச விடுவார்களா? தோழர்களே, இந்த நாவலை படிப்பது ரோசியை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்காக. அதிலிருந்து எழுகிற கோபம் என்பது அங்கே இருக்கிற நாயர் சமூகத்திற்கு எதிராக அல்ல, இங்கே நிலை பெற்றிருக்கிற சனாதன வர்க்கத்திற்கு எதிராக அந்த உணர்வை பெறுவதற்கான உந்துதலை தரும் ஒரு படைப்பாக இது இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.